திமுகவிடம் தேர்தல் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 5 தொகுதிகள் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். இன்று நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 5 தொகுதிகள் விருப்ப பட்டியலாக திமுக தலைமையிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, கோயம்புத்தூர், நாகப்பட்டினம் என 5 தொகுதிகள் விருப்ப தொகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருப்ப தொகுதியின் அடிப்படையிலே அவர்களுக்கான கொடுக்கப்பட்ட இடமானது ஒதுக்கப்படும். அதன் அடிப்படையிலே ஏற்கனவே மதுரை மற்றும் கோயம்புத்தூரில் கடந்த மக்களவை தேர்தலின் போது இடம் கொடுக்கப்பட்டு 2 தொகுதிகளுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. இந்நிலையில் தற்போது அந்த 2 தொகுதியும் உள்ளடக்கிய 5 தொகுதிகள் விருப்ப தொகுதியாக கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் நாகை என 5 விருப்ப தொகுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் தற்போது விருப்பமாக ஏற்கனவே தற்போது நடைபெற்று வரும் அனைத்து கட்சிகளுடன முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கு முன்னதாக முதற்கட்ட விருப்ப பட்டியலை ஒவ்வொருவரும் தங்கள் கட்சியின் சார்பில் தயாரிக்கப்பட்ட அந்த விருப்ப தொகுதிகளின் அடிப்படையிலே திமுக தலைமையிடம் கொடுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன் விருப்ப பட்டியலை கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சிகளும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது தங்களுக்கு விருப்பமான தொகுதிகள், அதாவது இந்த தொகுதிகளெல்லாம் எங்களுக்கு சாதகமான தொகுதி, அதன் அடிப்படையிலே இந்த தொகுதிகளுக்குள்ள எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தற்போது விருப்ப தொகுதியாக கொடுத்து வருகிறார்கள். அது அடிப்படையிலே 2ஆம் கட்டமாக நடக்கும் பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் கொடுத்த தொகுதியின் அடிப்படையிலே அதற்குள்ளாக இடங்களானது ஒதுக்கப்படும். அது கிட்டத்தட்ட முதலமைச்சர் வந்த பிறகு இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தமானது கையொப்பப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.